வணக்கம், நான் டாக்டர் சரவண பாரதி, இன்டர்னல் மெடிசன் கன்சல்டன்ட், டாக்டர் மேத்தா மருத்துவமனை. ஸ்ட்ரெஸ்னால பிபி சுகர் வருமா டாக்டர்? கண்டிப்பா வரும். கிரானிக் ஸ்ட்ரெஸ், ரொம்ப நாளா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப அதிகம். இந்த ஸ்ட்ரெஸ்னால என்ன நடக்குது அப்படின்னா, அந்த உடல்ல இருக்கக்கூடிய வேதியியல் மாற்றங்கள் ரொம்ப அதிகமா நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு பஸ்ஸை பிடிக்க போறீங்களோ, இல்ல ஒரு டக்குன்னு ஒருத்தவங்க மேல கோவம் வரும்போது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு எனர்ஜின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த அட்ரினலின் ரஷ் அடிக்கடி வந்துகிட்டே இருந்ததுன்னா உங்களோட இருதய துடிப்பா இருக்கட்டும், ரத்த அழுத்தமோ, ஏத்த இறக்கம் வந்துகிட்டே இருக்கும். இதனால இருதயத்துல நாளடைவுல நடக்கும்போது இருதயத்துல பாதிக்க ஆரம்பிக்கும், இரத்த குழாய்கள் பாதிக்க ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு பிபி வர்றதுக்கான முக்கியமான காரணங்களா போய் முடியும். இன்னொன்னு கார்டிசால் லெவல்ஸ். இந்த கார்டிசால் லெவல்ஸ் உங்களோட சுகர் மேல இம்பாக்ட் இருக்கு. இந்த கார்டிசால் லெவல்ஸ்ல வரக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் உங்களை ப்ரீ டயபெட்டிக்ல இருந்து டயபெட்டிஸா மாத்துறதுக்கான ரிஸ்க்கும் அதிகம். ஸோ முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் லக்ஸரி கிடையாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. அண்ட் நீங்க உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க.